ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமன் எத்தனை ராமனடி அப்படின்ற தொடரில் நம்ம இன்னைக்கு நிறைவு பகுதியாக பட்டாபிராமன் அனுபவிக்க போகிறோம். எப்படிப்பட்ட பட்டாபிராமன் தெரியுமோ? தாம் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பக்தர்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ஆனந்தப்பட்ட பட்டாபிராமன் அனுபவிக்க போகிறோம். வைதேகி சகிதம் சுரத்ரு மதலே கைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பக வாசனே மணிமயே வீராசனே சுஸ்திதோம் அக்ரே வாச்சயதி பிரபஞ்சன சுதே தத்வம் முனிभ्य பரம் व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलं. விடிஞ்சா பட்டாபிஷேகம் பண்ணுறதா ஏற்பாடாக இருந்தது ராமருக்கு. தசரத மகாராஜா சபையில் அறிவிப்பு கொடுத்துட்டார். அயோத்தியை கோலாகலமாக மாவிலை தோரணங்களும் கொடிகளுமா அப்படியே திமிலோகப்படுறது ஏற்பாடுகள்லாம் ஆச்சரியமாக இருக்குது. வசிஷ்டர் என்ன பண்ணுறார்? தன்னுடைய சிஷ்யர்களோடு சேர்ந்து பட்டாபிஷேகத்துக்கு தேவையான அத்தனை வஸ்துக்களையும் சேகரித்து வச்சுட்டார். மங்களாட்சத, குத்து விளக்கு, புஷ்பங்கள், பழங்கள், புண்ணிய தீர்த்த குடங்கள், சந்தனம், குங்குமம் எல்லாம் தயாராக இருக்குது. ஆனால் ஒரே நாள் ராத்திரியில் கைகேயி அம்மா வரம் கேட்டு என்ன பண்ணினா? எல்லாத்தையும் மாற்றிட்டா. 2 வரம் வாங்கிட்டாலாம் தசரத சக்கரவர்த்திகிட்ட. ஒரு வரத்தினால் தன் மகன் பரதன் நாடாள வேண்டும், 2வது வரத்தினால் ராமபிரான் 14 வருஷம் வனவாசம் போகணும்னு கேட்டாலாம். சத்தியசந்தனா வாக்கு கொடுத்துட்டார். அதிர்ச்சி தாங்க முடியல தசரத சக்கரவர்த்திக்கு. அப்படியே மயங்கி விழுந்துட்டார். காத்தால சுமந்திரர் போகிறார் தசரத சக்கரவர்த்தியை கூப்பிடுறதுக்கு. விழா ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா கைகேயி அம்மா சொல்கிறாராம், போய் ராமனை தசரதர் கூப்பிட்டாருன்னு உடனே கூப்பிட்டு வாரும் அப்படின்னாலாம். சுமந்திரர் வரார் ராமபவனத்துக்கு. எப்படி இருந்தாராம் பெருமாள்? மங்களகரமாக அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு சீதா சமேதரா ஏழிந்தாராம். சேர்த்தி சேவையை சேவிச்சாராம் சுமந்திரர். கைகேயி அம்மா அனுப்பிச்சா, அப்பா உங்களை உடனே தாமதம் இல்லாமல் வர சொன்னான்னு சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே எம்பெருமான் என்ன பண்ணாராம்? சீதா பிராட்டிகிட்ட, அம்மா சீதே, உன் தோழிகளோட நீ பேசிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாயிரு, தோ வந்துட்டேன், அப்பா கூப்பிடுறாரா என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ன உடனே தாயார் என்ன பண்ணாலாம்? மேற்கொண்டு நடக்க வேண்டிய காரியத்தெல்லாம் ஞாபகப்படுத்துகிறாளாம். எம்பெருமான் ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு தான் மனுஷாவதாரம் எடுத்ததுக்கு தகுந்த மாதிரி பேசினா. பிராட்டி என்ன பண்ணாலாம்? வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பிச்சாலாம். வழி அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணாலாம்? அப்படியே கண்ணால் ஒரு பார்வை பார்த்தாலாம் எம்பெருமான. பட்டாபிஷேக ஏற்பாடுகள்லாம் அங்கே உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியமெல்லாம் நிறையா இருக்குது. நீங்கள் பண்ணி வைக்க வேண்டிய பட்டாபிஷேகம், சரணாகத ரட்சண காரியம், ராவண சம்ஹாரம், வனவாசம்னு எல்லாத்தையும் வரிசையாக ஞாபகப்படுத்தினாலாம். எப்படி ஞாபகப்படுத்தினாலாம்? பதி சம்மானிதா சீதா பக்தாரம் அசிதேக்ஷணா. அந்த திருக்கண்களுடைய பார்வையினாலேயே ஞாபகப்படுத்தினாலாம். பட்டாபிஷேகம் இல்லைன்னு கைகேயி அம்மா வாக்கால் சொல்லிட்டா. வனவாசம் போகணுன்னு சொல்லிட்டா. கேட்டுன்னு வந்துட்டார். கிளம்ப போகிறார் வனவாசத்துக்கு. அப்படியே வராராம் பெருமாள். வரும்பொழுது அந்த வஸ்துக்கள்லாம் சேகரித்து வச்சுருக்காளே மங்கள பொருட்கள்லாம் வசிஷ்டர், அதெல்லாம் அப்படியே ஒரு பிரதர்ஷனம் பண்ணாராம். அபிஷேக நிகம் பாண்டம் கிருத்வா ராம பிரதட்சிணம் அப்படின்னு வால்மீகி சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எம்பெருமான் ஏன் பிரதர்ஷனமாக வந்தான்னு தெரியுமோ? அடுத்தது பாதுகாப்பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, அது நல்லபடியாக நடக்கணும்னு பிரதர்ஷனம் பண்ணானா. இப்போ அவனுடைய திருவடி சொல்லித்தான் எம்பெருமான்கிட்ட, எப்படியும் வனவாசம் போக தான் போகிறோம், ஆனால் இந்த பாதுகாப்பட்டாபிஷேகத்தை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணித்தான் திருவடி. அபிஷேக நிகபாண்ட சந்நிதவ் யத் பிரதட்சிணே கதி சனைரியயவ். அதனால திருவடி என்ன பண்ணித்தான்? மெதுவாக பிரதட்சணம் பண்ணித்தான். எம்பெருமான் எவ்வளோ வேகமாக போகணும்னு நினச்சாலும் திருவடி மெதுவாக பிரதட்சணம் பண்ணித்தான். ஏன்னா பாதுகாப்பட்டாபிஷேகத்தை பார்க்கணுன்னு ஆசையான் திருவடிக்கு. ஆச்சு, எம்பெருமான் வனவாசம் கிளம்பியாச்சு. பரதாழ்வான் மாமாவாத்திலேருந்து வரவழைக்கப்படுறார். ஒன்றுமே தெரியாத நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு ஒரே அதிர்ச்சியாரார், கதர்றார், துடிக்கிறார். மூத்தவன் இருக்க இளையவன் அரசாள்வதோ, இஷ்வாகு குல பரம்பரையிலேயே இது உண்டோ, எங்கேயாவது உண்டோ? நானும் ஒரு சொத்து எம்பெருமானுக்கு, இந்த ராஜ்யமும் ஒரு சொத்தாச்சே ராமனுக்கு.
ஒரு சொத்து இன்னொரு சொத்தை ஆள முடியுமோ? வாங்கோ நம்ம எல்லாரும் போய் முத்தண்ணாவை கூட்டின்னு வருவோம், அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைப்போன்னு அத்தனை பேரையும் கூட்டிட்டு கிளம்புறானா. ராமபிரானை பார்த்து திருவடியை பிடிச்சிட்டு கெஞ்சி கதறி கூப்பிடுறானா. எம்பெருமான் சொல்லிட்டானா, பித்ருவாக்கிய பரிபாலனம் எனக்கும் உண்டு உனக்கும் உண்டு பரதா. அப்பாவினுடைய வாக்கு நீ நாடாள வேண்டும், அதை நீ பண்ணணும். அதே அப்பாவினுடைய வாக்கு நான் 14 வருஷம் வனவாசம் பண்ணணும், அதையும் நான் பண்ணணும், சரியா அப்படின்னு சொல்லிடுறானா. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. இப்போ பரதன் கெஞ்சரானா, விம்மரானா, துடிக்கிறானா. விம்மி நான் பரதனும் அழுதுண்டே இருக்கானா. இப்போ வசிஷ்டர் என்ன பண்ணாரா, கண்ணை காமிச்சாரான். எம்பெருமானுடைய பாதுகைகளை பிரார்த்திச்சு வாங்கிக்கோ பரதா, அதை வச்சு ராஜ்யம் பண்ணலாம் அப்படின்னு வசிஷ்டர் ஜாட காமிச்சாரா. உடனே என்ன பண்ணானா பரதாழ்வான், விம்மி நான் பரதனும் பேரு செய்வது ஒன்று இன்மையின் அரிது என எண்ணி ஏங்குவான் செம்மையின் திருவடித்தலம் தந்தீக. ராமபிரான்ட்ட பிரார்த்திக்கிறான், முத்தண்ணா ராஜ்யம் எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், உன்னுடைய திருவடி நிலைகள் இருக்கே அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அது நம்ம சார்பாக அயோத்தியை ஆளட்டும், நீ திரும்பி வர வரைக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டானா. அந்த பாதுகையிட்ட இன்னொரு பிரார்த்தனையும் பண்ணணும். முத்தண்ணா அந்த பாதுகை மேலே நீங்கள் திருவடி சாத்தின்ட்டு அப்புறமா கொடுக்கணும். ஏன் தெரியுமோ, அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாசியதக. இன்னொரு 14 வருஷத்துக்கு இந்த அயோத்தியோட யோகக்ஷேமத்தை தான் இந்த பாதுகைகள் தான் கவனிச்சுக்க போகிறது. அதனால் அதுக்கு வேண்டிய சக்தியை தேவரீர் அதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சானா பரதாழ்வான். எம்பெருமான் என்ன பண்ணானா, பாதுகை மேலே திருவடியை சாத்திட்டு என்ன பண்ணானா, சக்தியை கொடுத்தானா. கொடுக்கும்போதே என்ன பண்ணானா, அவனுடைய திரு நகங்களுடைய ஒளியினாலே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாங்கிற சுவாமி தேசிகர். ரகுபதிர் அதிரோகன் அப்பியசிஞ்சத்வயம் த்வாம் சரணநகமணீனாம் சந்திரிகா நிர்ஜரேன. பெருமாளே ஒரு பட்டாபிஷேகம் பண்ணிட்டாரா. தன்னுடைய திருநகங்களினுடைய ஒளியினாலே பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாராம். இங்கே சுவாமி தேசிகன் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சாதிக்கிறார். எம்பெருமான் திருவடியை சாத்தி பாதுகைக்கு சக்தியை கொடுத்தார். பாதுகை என்ன பண்ணிட்டான், எம்பெருமானினுமே பாதுகை இல்லாமல் காடு மேடெல்லாம் நடக்கணுமே, எம்பெருமானை எப்பையும் தாங்கிறது இந்த பாதுகைகள் தானே, அதுக்கு வேண்டிய சக்தி எம்பெருமானுக்கு பாதுகைகளும் கொடுத்துது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமாக சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். ஆட்சி தன்னுடைய சிரசில் பாதுகைகளை ஏழை பண்ணின்னு வந்தான். நந்தி கிராமத்தில் சிம்மாசனத்தில் அந்த பாதுகைகளை ஏழை பண்ணி அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் மகரிஷிகள் மூலமாக. நித்தியமாக ராஜ்ய காரியங்கள் மொத்தம் ராஜ்யத்துக்கு என்ன வருமானம் எல்லாத்தையும் அந்த பாதுகைகளுக்கெல்லாம் ஒப்படைப்பானா. पादपादुबहृता रघुत्वगात् आलवालमिव पीडमाश्रिता अप्यशेचि भवति तबोधनैः பாரிஜாதலதிகேவ பாதுகே. எப்படி இருந்ததா அந்த சிம்மாசனத்தில் பாதுகை ஏழை பண்ணியிருந்தது. ஒரு கற்பக கொடிய லோகக்ஷேமத்திற்காக நட்டு அதுக்கு பாத்தி கட்டி அது மேலே தீர்த்தம் சேர்த்த மாதிரி இருந்துதான் பட்டாபிஷேகம் பண்ணுது. சரி, இந்த பாதுகை எப்படி வீட்டு இருந்துதான் அந்த சிம்மாசனத்துலன்னா, எம்பெருமான் தன்னுடைய திருநகங்களால் பட்டாபிஷேகம் பண்ணி அனுப்பப்பட்ட பாதுகைக்கு இங்கே முறைப்படி பட்டாபிஷேகம் நடக்கிறது. அதனால எப்படி இருந்துதான், சாகேத சிம்மாசன சார்வபௌமி, சார்வபௌமியாக இருந்துதான் அந்த பாதுகைகள் அப்படின்னு பாதுகா பட்டாபிஷேகத்தை அனுபவித்தோம். அடுத்தது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகுது. கிஷ்கிந்தேல வாலியால் துரத்தப்பட்டு ரிஷ்யமுக பர்வதத்தில் ஒளிஞ்சின்னு வாழ்ந்துட்டு இருக்கார் சுக்ரீவ மகாராஜா. அப்போ ராமலக்ஷ்மணால் அந்த பக்கம் வரதை பார்க்கல ரிஷ்யமுக பர்வதத்துக்கு. உடனே திருவடியான அனுமனை கூப்பிட்டு அனுப்புகிறார். திருவடியே, இங்கே இவா 2 பேரும் வராளே, இவாலாம் வாலியால் அனுப்பப்பட்டவாளோ, போய் பார்த்துட்டு வாரும் அப்படின்னு அனுப்பிச்சாராம். அனுமன் போய் பார்த்து இவா அப்படிப்பட்டவா இல்லைன்னு சொல்லி சத்தியம் பண்ணி வைக்கிறாராம் சுக்ரீவனுக்கும் ராமனுக்கும். அப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாளாம், ராமபிரானும் சுக்ரீவனும் கையை கோத்துண்டு அக்னியை பிரதர்ஷனம் பண்ணுறாளாம். பிரதர்ஷனம் பண்ணும்போது எம்பெருமான் சொல்கிறானா, தம் வியவஸ்யோசி மேகிருத்யோ கேகம் துக்கம் சுகம் ஷனோ. சுக்ரீவா, நம்ம 2 பேரும் இனிமேல் நண்பர்கள் ஆகிட்டோம். அதனால் சுகம் துக்கம் ரெண்டும் நம்ம 2 பேருக்கும் பொதுவானது தான். உனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன். நானா இந்த மாதிரி நாட்டிலிருந்து வாலியால் துரத்தப்பட்டேன். என்னுடைய சகோதரன் வாலி இருக்கானே, நாட்டையும் பிடுங்கிட்டான், மனைவி மக்கள் சொத்து எல்லாத்தையும் எங்கிட்டேருந்து எடுத்துட்டான். அவனுக்கு பயந்து இந்த ரிஷிமுக பர்வதத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்ன உடனே எம்பெருமான் சொன்னானா, நீ ஒன்றும் கவலைப்படாத சுக்ரீவா,
சுக்ரீவா வாசினம் துவம் வதிஷ்யாமி தவ பாரியாபகாரினம். உன்னுடைய பாரியையை மனைவியை யார் அபகரிச்சுன்னு போனானோ அவனை நான் கொன்னுடுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னானா. வாலி வதம் ஆச்சு. எம்பெருமான் வாலியை வதம் பண்ணினா. வதம் ஆன உடனே திருவடி எம்பெருமான்கிட்ட பிரார்த்திக்கிறானா. தேவரீர் அனுமதி கொடுத்தா சுக்ரீவ மகாராஜாவா பட்டாபிஷேகம் பண்ணுறோம், கிஷ்கிந்தைக்குள்ளே பிரவேசம் பண்ணலாம், தேவரீர் அனுமதி கொடுக்கணும்னு உடனே எம்பெருமான் சொன்னானா. சுசம்பிருத்தம் குகம் ரம்யாம் சுக்ரீவோ வானரஷபக பிரவிஷ்டோ விதிவத் வீரக க்ஷிப்ரம் ராஜ்யேபிஷிச்யதா. முறைப்படி என்னென்ன பண்ணணுமோ பண்ணி சுக்ரீவனுக்கு சீக்கிரமாக பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வாங்கோ, அது நான் என் கண்ணால் பார்க்கணும். ஏன்னா எம்பெருமான் பட்டண பிரவேசம் பண்ண மாட்டான், வனவாசத்தில் இருக்கிறதுனால. இளைய பெருமாள் திருவடி எல்லாரையும் விட்டு பட்டாபிஷேகம் பண்ண வச்சானா. அதனால தான் ஆழ்வார் கொண்டாடுறத வாலியை கொன்றரசீல வானரத்து கழித்தவனே பட்டாபிஷேகம் ஆனவனே சுக்ரீவன் வந்து சேவிக்கிறானா. இது எல்லாம் நீ கொடுத்தது ராமா அப்படின்னு. அப்படி தன்னுடைய பக்தனுடைய பட்டாபிஷேகத்தை பார்த்து ஆனந்த பாஷ்பம் பெறுகிறானா எம்பெருமான். அடுத்தது விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறான். ஆச்சு. விபீஷணன் அண்ணாக்கு எவ்வளவோ புத்திமதி சொல்கிறான். அண்ணா நீ செய்யறது தப்பு, இந்த சீதா பிராட்டியை கொண்டு ராமபிரான்ட்ட ஒப்படைச்சிரு, இப்பையும் ஒன்றும் தாமதிக்காத போ, நீ நிச்சயமாக அவன் ஒத்துப்பானுன்ன அவன்கிட்ட சரணாகதி பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு ராவணன் சொன்னானா. இந்த வார்த்தையை வேற யாராவது பேசியிருந்தா நடக்கிறதே வேற, நீ தம்பியா போயிட்ட, முதல்ல இங்கேருந்து போயிடுத்தி குலபாம்சனம் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே அப்படின்னானா. உடனே விபீஷன் என்ன பண்ணானா, தன்னோட 4 ராட்சசால கூட்டிண்டானா, ஆகாச மார்க்கமாக வரானா. எம்பெருமான்ட்ட வந்து என்ன பண்ணுறானா. त्यक्त्वा पुत्रां च राज्यं च राघवं शरणं गतः सर्वलोकशरण्याय राघवाय महात्मने निवेदयदमां क्षिप्रं विभीषणमुपस्थितम्. போய் சொல்லுங்கோ, நான் ராவணனோட தம்பி வந்திருக்கேன், ராகவன் தான் சரணம், ராமனுடைய திருவடிகள் தான் சரணம், ராவணனுடைய தம்பி வந்திருக்கேன், போய் சொல்லுங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறானா. வானர முதலிகள்கிட்ட எல்லாம் உள்ளே ஓடி போகிறதான். ராமன்கிட்ட சொல்கிறதான், எதிரி பாசறையிலேருந்து ராவணனுடைய தம்பி வந்திருக்கான், சரணாகதின்னு சொல்கிறான், ஆனால் இவன் எதிரிட்டேருந்து வந்திருக்கான், இவன் கொல்லத்தக்கவன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறானா. ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்ட விரதம் வச்சுட்டு இருக்கான். ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் கொடுப்பார். சகிருத் பிரபன்ன ஜனசம்ரக்ஷண தீட்சிதா. சரணாகதியின் தன்னுடைய திருவடிகளை யார் பிடிக்கிறாளோ ஒரு காலே சரணாக அடைந்தார்க்கும் உனதடிமை ஆகின்றேன் என்கின்றார்க்கும் அறுக்காதே அனைவர்க்கும் அனைவராலும் மஞ்சேல் அருள் கொடுக்கிறவன் இல்லையா. விபீஷணன் நல்லவனோ கெட்டவனோ சரணாகதின்னு வந்துட்டான், அதனால என்னால் அவனுக்கு அபயம் அளிக்கப்பட்டது. ஆணையை நம் ஹரிஸ்ரேஷ்ட, நீங்கள் போய் சுக்ரீவ மகாராஜரே நீர் போய் அழிச்சுன்னு வரும் விபீஷணனை அப்படின்னு எம்பெருமான் சொன்னானா. விபீஷணன் வந்தான், கண்ணாலேயே சாந்தப்படுத்தினாராம். லோச்சனாய்பியாம் பிபன்னிவ. விபீஷணா ரொம்ப நேரம் நிற்க வச்சுட்டேனாடா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணனை உட்காந்து வச்சுக்கிறாராம் மடியில். சரி விபீஷணா, இந்த ராட்சசாலோட பலாபலத்தெல்லாம் கொஞ்சம் சொல்ல, அவளுடைய பலம் பலவீனத்தெல்லாம் கொஞ்சம் சொல்ல அப்படின்னாராம். ராட்சசாலோட பலாபலத்தை சொல்லுன்னு விபீஷணன்ட்ட கேட்குறாரா ராவணனுடைய தம்பிகிட்ட. அப்படின்னா என்ன புரிய வைக்கிறாராம் பெருமாள். ஒன்றனா என்னோட சேர்த்துட்டேன்டா விபீஷணான்னு. விபீஷணன் அப்படியே உருகி போயிட்டானா. உள்ளது உள்ளபடி எல்லாத்தையும் சொல்கிறானா. எப்படி சொல்கிறானா, அந்த மகோதரன் அகம்பனன் இந்திரஜித் எல்லாரையும் பற்றி சொல்கிறானா. இந்த இந்திரஜித் எப்படியெல்லாம் மாயாஜாலம் பண்ணி சண்டை போடுவான்னு சொல்கிறானா. படைத்தளபதி எல்லாம் அணிவகுச்சு நிற்பா, திடீர்னு பார்த்தா இந்திரஜித் காணா போயிடுவான், மறைஞ்சிருந்து போர் புரிவான். 11,000 அரக்கர்கள் இந்த மாதிரி இந்திரஜித் மாதிரியே மாய வேலை சித்து வேலை எல்லாம் தெரிஞ்சவாள்லாம் இருக்கா ராவணன்கிட்ட. அவன் தேவர்களை எல்லாம் ஜெயிச்சிருக்கான், இந்த மாதிரி ராட்சசாலெல்லாம் வச்சுட்டுன்னு உள்ளது உள்ளபடி சொன்னானா. எம்பெருமான் அப்படியே நெகிழ்ந்து போயிட்டானா. இப்படி சொல்கிறானே, அத்தனையும் சொல்லிட்டானே, இப்படி உள்ளது உள்ளபடி சொல்லிட்டானே, நெகிழ்ந்து போயிட்டானான்.
இப்போ விபீஷன்கிட்ட சொல்கிறானா, விபீஷனா நான் சத்தியம் பண்ணுறேன்டா என் தம்பிகள் மேலே, இந்த ராவண சம்ஹாரம் பண்ணாமல் உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணாமல் நான் அயோத்திக்கு திரும்ப மாட்டேன். அயோத்தியாம் ந பிரவிஷ்யாமி திரிபிஸ்தை பிராத்ருபித்சபே. இப்படி சொல்லிட்டு என்ன பண்ணானா எம்பெருமான், இளைய பெருமாளை கூப்பிட்டானா, லக்ஷ்மணா இங்கே வாயன், கொஞ்சம் போய் சமுத்திர ஜலத்தை கொண்டு வாய. இது பிரவாணம் ராமஸ்து பரிஷ்வஜ்ய விபீஷணம் அப்ரவி லக்ஷ்மண பிரீதகா சமுத்திர ஜலமானய. இப்போவே இவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்டா, சமுத்திர ஜலத்தை கொண்டு வாடா அப்படின்னு. இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கலை, சேனை எல்லாம் அணிவகுப்பு நடத்தலை, ராவணனை பார்க்கல, எதுவுமே ஆகலை. ஆனால் விபீஷணனுக்கு இந்த சமுத்திர கரையிலேயே சமுத்திர ஜலத்தால் பட்டாபிஷேகமே ஆயிடுத்தான். ஆச்சு, யுத்தம் முடிஞ்சுது, ராவணவதம் ஆச்சு. கூப்பிட்டானா எம்பெருமான், இளைய பெருமாளை கூப்பிட்டானா, திருவடியை கூப்பிட்டானா, சுக்ரீவனை கூப்பிட்டானா. என்னுடைய மனசு குளிர்ந்து போகணுன்னா ஒரு காரியம் பண்ணணும் நீங்கள் எல்லாரும். தேன சைனம் மகா பிராஜ்யம் அபிஷிஞ்ச விபீஷணம் ராஜானம் ரக்ஷசாம் க்ஷிப்ரம் பிரசன்னே மயா மயா மயிமானத. என்னுடைய மனசு குளிரணுன்னா எல்லாரும் போய் சீக்கிரமாக விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைங்கோ அப்படின்னானா. விபீஷண பட்டாபிஷேகம் ஆச்சு, எம்பெருமானுக்கு ஜுரம் விட்ட மாதிரி இருந்ததுன்ற சுவாமி தேசிகன். அன்னைக்கு சமுத்திர ஜலத்தால் பட்டாபிஷேகம் பண்ணானே, யுத்தமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே பெருமானுக்கு மனசுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்துகிட்டே இருந்துதான். விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணுமே, லங்காதிபதியாவன் முடிசூடப்படணுமேன்னு இருந்துதான். அந்த கலக்கம் போச்சா இப்போ. விபீஷண வசம் வதி கிருத்த லங்கைஸ்வர்யா நிஷ்பன்ன கிருத்தியா செய்த வேள்வியனானா எம்பெருமான். இப்படி ஆச்சு. விபீஷணனுக்கு முறையாக பட்டாபிஷேகம் ஆன உடனே அவனுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு திருவடி அனுப்புகிறானா பிராட்டிக்கிட்ட செய்தி சொல்கிறதுக்கு. விஜயராகவனாயிட்டேன் நான், சீத்தையை அழிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அவனை திருவடி போகிறானா. வாழி சோபனம் ஏந்திழை சோபனம் ஏழை சோபனம்னு பிராட்டிக்கிட்ட இந்த வெற்றி செய்தியெல்லாம் சொல்லி சீதா பிராட்டி அழிச்சுன்னு வரானா. அக்னி பிரவேசம் பண்ணி சீதா பிராட்டியை ஏற்றுக்கிறானா எம்பெருமான். ஏற்றுன்னு என்ன பண்ணுறாராம், எல்லாரையும் பார்த்து கை கூப்பிட்றாராம். நான் கிளம்புறேன், நீங்கள் எல்லாரும் எனக்கு பண்ண ஒத்தாசைக்கு நான் என்ன கைமாறு பண்ண போகிறேன்னு தெரியலையே. அவாவா இனிமே அவாவா ராஜ்யத்துக்கு போய் ராஜ்யத்தை ஏற்றுன்னு சௌக்கியமாக இருங்கோன்னு விபீஷணன் சுக்ரீவன் எல்லார்ட்டையும் சொல்கிறானா. அப்போ எல்லாரும் ஒரே குரலில் சொல்கிறாளாம். திருஷ்டத்வாம் அபிஷேகார்த்தம் கௌசல்யாம் அபிவாத்தியச்ச. ராமா, எங்களுக்கு 2 ஆசை. அயோத்திக்கு வந்து ஒன்று உன்னுடைய பட்டாபிஷேகத்தை பார்க்கணும், 2வது மண்ணு புகழ் கௌசலைத மணிபயரு வாய்த்தவனே அப்படின்னு உன்ன அந்த கர்ப்பத்தில் தாங்கினாலே அந்த கௌசல்யா தேவிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணணும். அதனால எங்கள் எல்லாரும் நீ அயோத்திக்கு கூட்டின்னு போய் தான் ஆகணும்ட்டானான். புஷ்பக விமானத்தை தயார் பண்ணுறான் விபீஷணன். எப்படிப்பட்ட புஷ்பக விமானம் தெரியுமோ? புஷ்பகரபசகதி கோஷ்பதி கிருத ககனார்ணவா. இந்த புஷ்பக விமானம் எத்தனை பேர் வந்தாலும் ஏற்றிக்குமா ஒன்று. 2வது ஆகாய மார்க்கமாக அயோத்திக்கு போகிறது. அந்த ஆகாய மார்க்கத்தில் போகிற வழி சமுத்திர தளவு எத்தனை அளவு பரப்பளவாக இருந்தாலும் பசுமாட்டோட குளம்படி மாதிரி அப்படி கண்ணை இமைக்கிற நேரத்தில் தாண்டிடுமா. அப்படிப்பட்ட புஷ்பக விமானத்தில் எல்லாரும் கிளம்பும் பொழுது எம்பெருமான் சொல்கிறான், நான் தாயாரை பார்த்து, சீதா இந்த ராவண சம்ஹாராய் இலங்கையெல்லாம் அப்படியே பொசுங்கி போய் கிடக்கு, நம்ம குழந்தை விபீஷணன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கான், அவனோட ராஜ்யம் இல்லையா, அதனால் இந்த ராஜ்யம் நன்னா இருக்கணும், நீ உன்னுடைய கண்களால் கடாட்சம் பண்ணணும் இந்த இலங்கையன் நானா. லங்காமிஷஸ்வ வைதேகி. கொஞ்சம் பாரு, புஷ்பக விமானத்தில் மேலே ஏறிண்டு அப்புறம் சொல்கிறானா, அப்படியே உன்னுடைய திருக்கண்களால் இலங்கையை சுற்றி பாருன்னானா. பெரியவாள்லாம் சொல்லுவா, அது வரைக்கும் இலங்கையாக இருந்தது தாயார் கடாட்சம் பட்டவொடனே ஸ்ரீலங்காவாக எடுத்தான் ஆச்சு. புஷ்பக விமானம் போயின்னு இருக்கு. பரத்வாஜ ஆசிரமத்தில் பரத்வாஜர் ஏற்கனவே சொல்லியிருக்கார், விருந்து உபச்சாரமெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு. அதனால் தாமதம் ஆகிடுமோன்னு திருவடி அனுப்புகிறானா முன்னாடி பரதன்கிட்ட. ஏன்னா பரதாழ்வான்னு சொல்லியிருக்கான், அண்ணா 14 வருஷம் முடிகிற வரைக்கும் தான் காத்துட்டுருப்பேன், நீ வரலைன்னா அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன்னு. அதனால் திருவடி அனுப்பிச்சு பரதனுடைய மனசு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துன்னு வா அப்படின்னு அனுப்புகிறானாம். அனுமன் கைகூப்பிண்டே போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறானா. புஷ்பக விமானம் வந்துட்டுருக்கு, நடுவில் கொஞ்சம் பரத்வாஜர் ஆசிரமத்தில் இறங்கி இருக்குது, வந்துட்டே இருக்குன்னானா. அப்போ அப்படியே கையை கூப்பிட்றானா பரதன்.
என்னுடைய நெடுநாளைய விருப்பம் நிறைவேறித்து அனுமனே, நான் உனக்கு கட்டிக்கிறேன், நான் வேறு என்ன பண்ணுவேன் உனக்கு கைமாறு, எங்கள் அண்ணா வந்துட்டு இருக்கான்ற செய்தியை கொண்டு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், இந்த வேறு என்ன கைமாறு பண்ணுவேன், சத்ருக்னா சீக்கிரமாவா, என்னென்ன ஏற்பாடு பண்ணணுமோ நந்தி கிராமத்துலேருந்து அயோத்தி வரைக்கும் எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ண முடியுமோ பண்ணுன்னவனே சத்ருகன் சொன்னானா, நீ ஒன்றும் கவலைப்படாத பரதண்ணா, எல்லாம் எங்கிட்ட விட்டுருந்தானா. அந்த சாலை முழுக்க செப்பனிட்டானா, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லிட்டானா, அயோத்தி வாசியில் முத்தண்ணா வரார், எல்லா ராத்திரியும் நாளைக்கு கொடி ஏற்றிருக்கணும், தனித்தனியாக கொடி ஏற்றணும், எல்லா ராத்திரியும் வண்ணப்பொடிகளால் எல்லா இடத்துலையும் கோலம் போடணும், தண்ணீர் தெளித்து வாசல் வழியெல்லாம் சாலை ஓரங்கள்லாம் பொறி புஷ்பங்கள் எல்லாம் அப்படியே இறைச்சிருக்கணும், மணிகள்லாம் இறைச்சிருக்கணும் அப்படின்னு கட்டளை இட்டானா. ரதங்கள் யானைகள் குதிரைகள் எல்லாம் தயாராக இருக்கணும், பாட்டு பாடுறவா நடனம் ஆடுறவாலாம் அவா காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கணும், கோலாகலமாக இருக்கணும் அயோத்தி அப்படின்னு கட்டளை இட்டானா. எப்படி இருந்துதான் அயோத்தி? அஸ்வானாம் புரசப்தேன ரதனே விஸ்வனேன ச, ஒரே ரதங்கள் ஓடுற சப்தமும் யானைகள் நடக்கிற சப்தமும் குதிரைகள் சப்திக்கிற சப்தமும் விழா கோலமும் அயோத்தி. என்ன பண்ணுறாராம், இன்னும் வரலையே அண்ணா, இன்னும் வரலையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்காராம் வரதன். திருவடி சொல்கிறானா, அதோ இறங்குறது பாருங்க, புஷ்பக விமானம் அதோ இறங்குறது பாருங்கன்னானா. அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் ஒரே குரலில் சொன்னாலாம், ஸ்ரீபால யுவ விருத்தானாம் ராமோயம் இது கீர்த்தித்தே, எங்கே ராமன் வந்துட்டான் அப்படின்ற ஒரே குரல் கேட்டுதான். அத்தனை பேர் வாயிலேருந்து ஒரே வார்த்தை, எங்கே ராமன் வந்துட்டான். வரதாழ்வான் சிரசு மேலே பாதுகைகளை ஏல பண்ணிட்டானா. எஸ்வாம் பஷ்யாம் ராஜானம் அயோத்தியாம் புனராகதம், எங்கள் முத்தண்ணா இப்படி அயோத்திக்கு திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கணுன்றது தான் என்னுடைய கனவு இன்னைக்கு நனவாக போகிறதே அப்படின்னு எம்பெருமானை சேவிச்சானா, பாதுகைகளை சமர்ப்பிச்சானா. அண்ணா, ஒரு பெரிய மாடு தாங்குற சமயம் ஒரு கண்ணுக்குட்டிகிட்ட கொடுத்துட்டேலே, அதனால என்னால் இந்த ராஜ்யபாரம் தாங்க முடியலன்னா, பாதுகைகள் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தது, இதை இப்போ ஒப்படைக்கிற. மங்கள ஸ்நானம் பண்ணிட்டு அயோத்தியில் பிரவேசம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணணும்னு பரதனோட சேர்ந்த அத்தனை பிரஜைகளும் பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். மங்கள ஸ்நானம் ஆறுதான், அதுவும் எம்பெருமான் முதல்ல பண்ணிக்கலையாம். பரதனை மங்கள ஸ்நானம் பண்ண வச்சானா, இளைய பெருமாளை பண்ண வச்சானா, சுக்ரீவனை பண்ண வச்சானா, விபீஷனை பண்ண வச்சானா, அப்புறம் தான் தான் மங்கள ஸ்நானம் பண்ணிட்டானா ஆச்சு. பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் தயார் பண்ணுறார் வசிஷ்டர். அந்த பலகை எப்படி இருந்தது, அந்த பீடம் எப்படி இருந்ததுன்னு கம்பர் வர்ணிக்கிறார். மாணிக்க பலகை தைத்து வைரத்தின் கால்கள் சேர்த்தி ஆணி பொன் சுற்றி முற்றி அழகுற சமைத்த பீடம் என் உற்ற பலிக்கு மாடத்து இட்டனர், அதனின் மீது பூன் உற்ற திறத்தோல் வீரன் திருவோடும் பொலிந்தான் மன்னோ. பலகை எப்படி இருக்கான், எம்பெருமான் அமர்ந்து கொள்கின்ற பலகை மாணிக்கத்தால் பண்ணியிருக்காளாம். அதோட கால் எப்படி இருக்கான், வைரத்தில் பண்ணியிருக்காளாம், பூன்னு சொல்லுவா இல்லையா வைரத்தில், அதில் அப்படியே ஆணி பொண்ணை அங்கங்கே சுற்றிருக்காளாம். அப்படிப்பட்ட பீடத்தை என்ன பண்ணாலாம், ஒரு பளிங்கு மாடத்தில் இட்டாலாம். தாயாரோட எம்பெருமான் எப்படி இருக்கானா, அப்படியே ஜொலிக்கிறானாம். பூன்முற்ற திறந்தோல் வீரன் திருவோடும் பொலிந்தான் மன்னோ, அப்படியே சீதா பிராட்டியோட ஜொலிக்கிறானா ஆச்சு. எப்படி மகுடத்தை வைக்கிறார் அப்படின்னு அதுக்கு ஒரு பாசுரம் சொல்கிறார் கம்பநாட்டாழ்வார். ஹனுமன் என்ன பண்ணானா, திருவடி அந்த அரியாசனத்தை தாங்கினானா, அங்கதன் உடைவாளை எந்திண்டானா, பரதன் வெண்கோற்ற குடைய புரிச்சுண்டானா, லக்ஷ்மணனும் சத்ருக்கனும் ரெண்டு பக்கமும் சாமரம் வீசினாலாம். அப்படியே சீதா பிராட்டி பெருமையாக பார்க்குறாளாம். விபீஷணன் சுக்ரீவன் அனுமன் மச்சுங்கன்மார்கள் எல்லாரும் புடை சூழ ஆத்துக்காரோட உட்காந்துட்டு இருக்காளாம். பெருமிதமாக பார்க்குறாளாம் எல்லாரையும். வசிஷ்டர் என்ன பண்ணாராம், இந்த சடையப்ப வல்லல்னு கம்ப நாட்டாழ்வான ஆதரிச்சவர், அவருடைய பரம்பரையில் வந்தவா அந்த மகுடத்தை எடுத்து கொடுக்க ராமனுடைய திருமுடியில் மகுடத்தை வைக்கிறாராம். அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி குழலி போங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுலோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி. பூமி பிராட்டி என்ன பண்ணாலாம், தன்னெடும் பீழை நீங்க தழுவினால் தளிர்கை நீட்டி, 14 வருஷமாக இழந்திருந்த பாக்கியம் இல்லையா, அதனால என்ன பண்ணாலாம் பூமி பிராட்டி தன்னுடைய 2 கையாலையும் தழுவி எம்பெருமான தன்னுடைய மார்பிலே தாங்கின்றாலாம். இப்படி பட்டாபிஷேகம் ஆச்சு. பிரவரம் சொன்னாலாம், வசிஷ்ட கோத்ரோத்பவஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய
श्री सच्चिदानन्दस्वरूपस्य श्री रघुमहाराजवर्मण प्रपौत्राय अजमहाराजवर्मण पौत्राय दशरथमहाराजवर्मण पुत्राय चक्रवर्ती सार्वभौमाय श्री महाविष्णु अवतार भूतया वरदखंड आत्मस्वरूपाय. இப்படி எம்பெருமானுக்கு பட்டாபிராமனுக்கு ஜெய் ஜெய் விஜய் பவா அப்படின்னு பிரபரம் சொன்னாலாம். சுவாமி தேசிகர் சாதிக்கிறாருங்க. வைகுண்டத்துக்கு அயோத்தின்னு பேர் தெரியுமோ? அந்த அயோத்தி இந்த அயோத்தி ரெண்டுத்துக்கும் தலைவன் நாயகன் யாரு தெரியுமோ? எங்கள் ராமபிரான் திவ்ய பௌமாயோத்யாதி தெய்வத धार्मिक राजवंश सर्वजन सम्मानित रामभद्रा नमस्ते पुनस्ते नमः श्री रामभद्रा. இப்படி இருந்துதான். ஆனால் அயோத்தி மக்கள் அத்தனை பேரும் அந்த அரங்கம் கொள்ளாத திரண்டிருக்காளாம். எல்லாருக்கும் கண்கள் எல்லாம் அப்படியே கட்டி போயிடுத்தான். ஆனந்த கண்ணீர். 14 வருஷமாக காத்துட்டு இருக்காளே இந்த காட்சியை பார்க்கறதுக்கு. ஆனால் அவளால் அந்த பட்டாபிஷேகத்தை பார்க்க முடியலையாம். ஏன்னா கண்ணு முழுக்க அப்படியே கண்ணீர் ரொம்பி இருக்கான். பட்டாபிஷேக காட்சியை பார்க்க முடியலையா. இந்த ஆசுகவி சார்வபௌமர் வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி தன்னுடைய மஞ்சு ராமாயணத்தில் ரொம்ப அழகாக சாதிக்கிறார். அயோத்தி மக்கள் இந்த பட்டாபிஷேகத்தை பார்க்கலன்னா என்ன? ஒவ்வொருத்தரும் 2 பட்டாபிஷேகத்தை அவள் கண்ணால் பார்த்துட்டு இருந்தா தெரியுமோ? அவள் ஒரு கண்ணுடைய 2 கண் இருக்கு இல்லையா ஒவ்வொருத்தருக்கும். அந்த ஒரு கண்ணினுடைய கரு விழிதான் அந்த சிம்மாசனமாக. அதில் சீதா ராமர்களை உட்காத்தி வச்சுட்டாலாம். அந்த ஆனந்த பாஷ்பம் பெருகிறதே அந்த நீராலே எம்பெருமானுக்கு பட்டாபிஷேகம் பண்ணா தெரியுமோ? நயன நந்திது வாரிணி வாரிதம் ரகுபதேர் வதனாம்புஜ தர்ஷனம் ததஜி சக்ஷுஷி சர்வஜனை ஸ்ருதம் சமபவத்யுதராம் அபிஷேஷிதது. இப்படி அத்தனை பேரும் ஒவ்வொருத்தரும் 2 பட்டாபிஷேகத்தை பார்த்தாலாம் ஆச்சு. ராமராஜ்யம் எப்படி இருந்தது? 11,000 வருஷம் எம்பெருமான் ஆண்டானே எப்படி இருந்துதான். இந்த பிரஜைகள் ராமனை பற்றியே பேசியிருந்தாலாம். உலகமே ராமமயமாயிட்டா. ராமனை தவிர அவளுக்கு வேறு எதுவுமே தெரியலையா. ராமோ ராமோ ராமைதி பிரஜானாம் அபவத் கதாகா ராமபூதம் ஜகதபூத் ராமே ராஜ்யம் பிரசாசதி. ஸ்ரீராம ராம 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 ராம் சிங்கார ராம 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 ராம் சிங்கார ராம ராம் ஆத்மாபிராம ராம் ஆத்மாபிராம ராம ராம ராம் ஆனந்த ராம 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 ராம் ஆனந்த ராம ராம் பட்டாபிராம ராம் ஸ்ரீராம ராம 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 ராம் சிங்கார ராம 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 ராம். திரேதாயுகத்தில் நம்ம எல்லாரும் இல்லைன்னாலும் இப்போ நம்ம அயோத்தியில் எல்லாத்தையும் நன்னா அனுபவித்தோம். 500 வருஷத்துக்கு அப்புறம் எம்பெருமான் அயோத்திக்கு திரும்பினானே. அதனால நம்மளும் பாடுப்போம் ஸ்ரீராம ராம 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 ராம். திவ்ய தம்பதிகளுடைய அனுகிரகத்தினாலையும் ஆச்சார கடாட்சத்தினாலையும் இந்த பட்டாபிராமன் வரைக்கும் ராமன் எத்தனை ராமனடின்னு அனுபவித்தோம். கோதண்ட ராமனா, திருவடியின் ராமனா, பரத ராமனா, சீதாராமனா, கௌசல்யா ராமனா, தசரத ராமனா அனுபவித்தோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே ராமன் நம்மளுடைய சொத்து தானே. ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம்னு கோசல தேசத்து மக்கள் மாதிரி நம்ம எல்லோருடைய நெஞ்சிலும் அந்த சீதாராமர்கள் குடியிருக்கணும். நித்திய கைங்கரியத்தையும் இளைய பெருமாளுக்கு கொடுத்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். இந்த தொடரில் அடியன் என்ன சாதிச்சேனோ அதில் என்ன குறைகள் இருந்தாலும் சமித்தருள பிரார்த்திக்கிறேன். சாகேத நிலையாய ஜனக முனி பூஜ்யாய சரயூ நதி தீர விதரணயே ராகேந்திரோவதனாய ரம்ய குண நிலையாய ராஜாதிராஜாய ராகவாய மங்களம் மங்களம் பட்டாபிராமா. நமஸ்காரம்.